சந்திரன் மாதிரியே ஈர்ப்பும் வசீகர தன்மை மிகுந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். எல்லாருமே அரவணைத்து போகக்கூடிய ஒரு குணம், ஆளுமை திறன், நினைச்சதை அடைய வரைக்குமே சோர்ந்து போகாத ஒரு குணம். எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி குதிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு இலக்கை எட்டக்கூடிய அசாத்திய திறமை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே தொல்லையாக இருந்துட்டு வந்த பல விஷயங்கிறது இனி சரியாகக்கூடிய நேரம். அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. தொட்ட செயல் எல்லாமே தோல்வி விரக்தின்னு தான் இருந்திருக்கும். உறவினர் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, நிறைய மனசாமல் சந்திச்சிருப்பீங்க. சுதந்திரமாக கூட உங்களால் இருந்திருக்க முடியாது. சுதந்திரமாக கூட சுவாசிக்க கூட முடிஞ்சிருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நெருக்கடிகள், பண வரவுல தடை, பல வகையில் நீங்கள் சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை பார்த்தாவே கண்ணும் காணாமல் போனவங்க எல்லாமே இனி தேடி வரக்கூடிய நேரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. ஊர் பொது காரியத்தை எல்லாமே முன்ன நின்று நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் பெற போறீங்க. அதற்குண்டான மரியாதையும் கிடைக்க போகுது. சகோதர வகையில் ஏற்பட்ட இந்த சண்டை சச்சரவும் நீங்கும். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உதவி கிடைக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி தான். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை விலகும். பண வரவும் சிறப்பாக இருக்க போகுது. சமாளிக்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காணக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையில், குடும்ப நிலையில், வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். சகோதரர்கள் நண்பர்களுடன் மட்டும் இன்னுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட்டாகணும். சில இடையூறுகள் இடைஞ்சல்ங்கிறது வரதான் செய்யும். கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலங்கிறது இனி ஏற்பட்டிருக்குது. சுப கடன்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. முடிஞ்சால் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாவில் இருக்கக்கூடிய தார்பரணேஸ்வர் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. நல தீர்த்தத்தில் குளிச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமுமே 20 முறை உச்சரிக்கிறது மூலமா, வீட்டுக்கு அருகில் சிவாலயம் இருந்தால் எல்தானம் செய்யறது மூலமாகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல நிர்வாக திறமை கைகூடி வரப்போகுது. பக்குவமாக பல காரியங்கள் செய்கிறதால, ராசிநாதன் சந்திரனுடைய அனுகூலமான பலனும் இருக்கிறதால இனி எல்லார் மனசுல இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுங்கிறது இனி ஏற்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் வேறொரு பக்கத்தை பார்க்கக்கூடிய நேரங்கிறது இனி தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் குடும்ப ரீதியாக கொஞ்சம் நீங்கள் பிரிவு சந்திக்கலாம். இருந்தாலுமே பொருளாதார நிலையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானை கூடவே வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆள் போல் தலைச்சி அருகு மாதிரி வேறொன்று ஒரு சொந்த பந்தத்தோட வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். கூடவே தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறதால இனி வரக்கூடிய காலங்களில் உறவினர் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டாலுமே நீங்கள் இயல்பாகவே ஒரு தவறு செஞ்சுட்டா தயங்காமல் தண்டிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். கோபத்தால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பெரும்பாலும் மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடுது. அதனால கோபத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. மற்றபடி உறவினர் வகையிலையும் நண்பர்கள் வகையில எந்த பாதிப்புமே இல்லை. இது வரைக்குமே பல விஷயங்கள் நீங்கள் போராடி தான் ஒவ்வொன்றுமே பெற மாதிரி இருந்திருக்கோம். மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனை நீக்குங்க. குழப்பத்தையும் தெளிவின்மையை நீக்கினாவே போதும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. வேலை ரீதியாக இனி நல்ல மாற்றம் யோகங்கள்ங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த வேர்க்கடலை, பனங்கற்கண்டு, பால், மலை, வாழைப்பழம் இது எல்லாமே அடிக்கடி எடுத்துகிட்டு வர பாருங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதங்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக செய்கிறது, ஏழைகளுக்கு இயன்ற உதவிகள் உங்களால் செய்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய யோகங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம்.
இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பிரபல யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல குரு போகிறதால நினைச்ச காரியம் எல்லாமே முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க அந்தஸ்து உயரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருங்காலத்துக்குன்னு நீங்க சேமிக்க போறீங்க. சொத்து மாதிரியான பிரச்சனை எல்லாமே சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தள்ளிப்போன வழக்குல கூட நல்ல தீர்வு கிடைக்கும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும், பிள்ளைகளால் புகழடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். பெரும்பாலும் வியாபாரத்துக்கு ஒரு இடவசதி இல்லாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் கடையை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. வேலையாட்களுடைய தொந்தரவுங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தம் எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. வாடிக்கையாளரை கவர வியாபார ரீதியாக இந்த நேரம் புதிய சலுகைகளை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே இனிமையான பேச்சு மூலமாகவே உங்கள் வியாபாரம் விருத்தின்னு சொல்லலாம். உணவு, இரும்பு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆதாயம் கிடைக்கக்கூடியது உறுதி. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பங்குதாரர்களோட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுங்கிறது இனி மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் வேலை ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும்னு சொல்லலாம். தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகளோட கொஞ்சம் அலுவலக விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரகசியங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். வேலைச்சுமையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வேலைச்சுமை, வேலை பழு குறைய ஆரம்பிக்கும். தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வீண் வதந்தியோ கிசுகிசுக்களோ எதுவுமே உங்கள் மனசில் போட்டுக்காதீங்க. இதனால மன உளைச்சல் தான் ஆளாகும். தொடர்ந்து துணிச்சலோடு நீங்கள் கிளம்புறங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். வெற்றி, வளர்ச்சிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியன் ராசியில பிறக்கக்கூடிய நேரம் புதனோடு சேர்ந்துருக்கிறாங்க. தைரியம், தன்னம்பிக்கை கூடி வரும். உங்க யோசனை, சிந்தனை, அறிவு, திட்டம் எல்லாமே நேர்மையா செயல்படுறதால கண்டிப்பா லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த ஒரு மனபாரம், மனச்சுமைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அரசு ரீதியாக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு கௌரவங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். சுப செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம். வீட்டுக்கு தேவையான விஷயத்த வாங்க போறீங்க. அஷ்டம சனியால் தடைப்பட்ட பணி எல்லாமே இனி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன், நோய், எதிரி தொல்லை இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நேரமா இனி வரக்கூடிய காலங்களில் அமையுன்னு சொல்லலாம். திருமணம் மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். பூர்வீகத்தை விட்டுட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல பொருளாதாரத்தோட பூர்வீகத்தில் வந்து நீங்கள் குடியேறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குறது, நிலம், வீடு மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டாகும். இந்த கை கால் மூட்டோலியால் அவதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லலாம். தினமுமே எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றது தேக ஆரோக்கியத்துக்கு மேலுமே நன்மை பயக்கும். நட்சத்திர ரீதியா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். கேது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைந்திருக்கிறாங்க. ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சங்கடம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய நிலையால, சனி பகவானும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதால உடல்நிலையில, உங்களுடைய அந்தஸ்துல, செல்வாக்குல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் தான். எந்த செயல்பாடா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வாய் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்கிறது ஒரு வேளை நீங்கள் அன்பாக இருந்தால் இன்னொரு வேளை கொஞ்சம் கோபத்தோடு செயல்படுறீங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து, ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கேது பகவானால நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் லாபம் கிடைக்கும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் கிடைச்சிருக்குது. நேற்று இருந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் முடிவு பெறும். தொடர்ந்து உங்களுக்கு சுப செலவுங்கிறது அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகி இனி முன்னேற்றம் பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த நேரம் எச்சரிக்கை தேவைப்படுது. எந்த விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. சுக்கிரன் சனி சஞ்சார நிலையால உடல் உபாதைங்கிறது நேரம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நீங்க இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறதும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலத்தில் ஏற்படலாம். மனசை பொறுத்த வரைக்குமே குழப்பம் இல்லாமல் பார்த்துக்க பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது. அடிக்கடி ஆலய வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். கேது பகவானால இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். வரவை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்.
தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலுமே நீங்கள் நிறைவேற்றி வர பாருங்கள். குலதெய்வ கோவிலில் இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி இரட்டை அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.